ஏங்க நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடுங்க, அரிசி காலி ஆயிட்டு. சரி செல்லம்மா. சித்தி நாளைக்கு நான் அரிசி வாங்கிட்டு வரேன். சார் அவர் வாங்கி போடுவார். நீ பாவம் உன் சம்பளத்தில் அரிசி கிரிசிலாம் வாங்கிட்டு இருக்க வேண்டாம். எப்பவும் போல மளிகை பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கிறதும் பாபு. சரி சித்தி. சித்தி மதியானத்துக்கு பாயாசம் செய்வீங்களா? பாயாசம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன திடீர்னு பாயாசம்? என்ன விசேஷம்? விசேஷம் என்னன்னா, நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக போகிறேன். இவன் என்ன கத்திட்டடக்கா? என்ன சித்தி? யோ பாபு மனசா, உங்கள் எம்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? இனி எங்கே பார்த்தாலும் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி என்னை பிடிச்சு கொடுக்கறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க. நான் அப்புறம் போட்டு அடித்து பிளந்துருவேன். லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, வேலை போயிரும். வேலை போனால் போட்டோம், உயிர் போனால் வருமா? எப்போ பார்த்தாலும் என்னை பிடிச்சு கொடுக்கணும்னு போன் அடிச்சுட்டு இடக்கா மெண்டல் பைய. என்னதான் பிரச்சனையோ எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டுக்கு. இவர் என்ன பைத்தியம்னு சொல்லி வச்சிருக்காருல, அதனால வந்து வேலை தான் எல்லாம். போகிற இடத்துக்கெல்லாம் வந்து நிற்கான் அந்த ஆள். நீங்கள் சொல்லுதீங்களோ என் பொண்டாட்டி கடைக்கு போயிருக்கா, என் பொண்டாட்டி குளிக்க போயிருக்கா, என் பொண்டாட்டி ரேஷன் கடைக்கு போயிருக்கான்னு. லூஸ் அட்டி நீ ஓனர்கிட்ட போய் இப்படிலாம் சொல்லுவாங்களோ? அப்போ இப்படி கரெக்டாக நான் போகிறேன்னா அந்த ஆள் வாரான், எனக்கு புரியலை. எனக்கு என்னட்டி தெரியும்? அத்தைப்பாட்டி, நான் போகிற இடத்துக்குலாம் அந்த ஆள் கரெக்டாக வாரான். எப்போ பார்த்தாலும் பிடிச்சி கொடுக்கணும். எம்டினா என்ன செய்யணும்? ஆஃபீஸில் ஃபைலை பார்க்கவும் சைன் பண்ணவும் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாவல்ல. இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான் இருக்க மாதிரி. இடி நீ பைத்தியம், நீ வெளியே இருந்தால் மற்றவங்களுக்கு ஆபத்துன்னு அவர் நினைக்காரு. நினைப்பாரு. இங்கே இருங்க பாபு, இதுதான் கடைசி. இனிமேல் அந்த ஆள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா மண்டையை பிளந்துட்டு நான் உண்மையிலே பைத்தியன்னே முறிவிச்சிட்டு போயிருந்தேன். சரியா? சும்மா இருட்டி. மருமோளி, பைத்தியம் எதுவும் பண்ணா சட்டத்துல பெருசா தண்டனை கிடையாது. சித்தப்பா நீங்க வேற சும்மா இருங்க, அவளை ஏத்தி விடாதுங்க. ஓ இது வேறையா? சூப்பராக போச்சு. இப்போ நாள் மண்டையை பிளந்துட வேண்டியதான். அப்படிலாம் கிடையாது. பைத்தியமாக இருந்தாலும் சரி, நார்மலான ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தண்டனை உண்டு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு உனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. பேசாம இரி. நீங்கள் சொல்லிடுங்க, அவள் வந்து நார்மலு. எங்கள் ஊர்லேயே அவள் தான் நிறைய படித்து அறிவாளி, நிறைய 10th மார்க் எடுத்திருக்கா. அதனால அவளெல்லாம் இப்படி பேசாதுங்கன்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டியூஷன்லாம் எடுப்பேன். நான் டியூஷன் எடுத்து எத்தனையோ பிள்ளைகள் நல்லா படித்து முன்னிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சப்பான் மண்டையன், அப்புறம் நம்ம அரவிந்த் சாமிலாம் 5ஆம் கிளாஸ் படிக்காங்க, நல்ல 25-30 மார்க் எடுக்காங்க ஒவ்வொரு பாடத்துலையும். சரிட்டி, இது கூட ஒரு முடிவு பண்ணதை நீ டென்ஷன் ஆகாத. அதை பற்றி சாப்பாடு பண்ணியாச்சா? போய் போட்டு தின்னு ஓடு. அவர்கிட்ட பாயாசம் எப்போ செய்வீங்க? அதுக்கு நேரம் போ. சரி, அவரை போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உறங்குதேன். மண்டெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கு. சும்மா நல்லா இருக்கிறவளை போட்டு மெண்டல் அது இதுன்னு சொல்லி பாடா படுத்துதாங்கப்பா. என்ன பாபு இது? எல்லாம் அவளால தான். அவளால தான் அப்படி போய் சொல்ல வேண்டியதா போச்சு. அவ பண்ண கிறுக்குத்தனத்தால. ஐயோ கடவுளே, கொக்கரக்கோ குமாங்கோ. பிள்ளைய சிரிக்கி அம்மைய பார்த்து. பிச்சுமணி, எனக்கு மீன் சாப்பிடணும், வா ஹோட்டல் போலாம். ஹோட்டல்லாம் போக வேண்டாம் எலிஃபண்ட் மேடம், நான் உங்களுக்கு கிரில் ஃபிஷ் பண்ணி தரேன். கில்பிசா அப்படின்னா? வாங்க வெளியே வச்சு நம்ம மீன் பொரிப்போம். இதுதான் கிரில் ஃபிஷ். மீனை போட்டு சுட்டுட்டக்க. மசாலா போட்டு மீனை குத்தி சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதான் கிரில் ஃபிஷ். இது அந்த காலத்து ஆதிவாசியே செஞ்சு சாப்பிடுவானே, இது ஒரு பெரிய டிஷ். இதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல பேரு. பழசுதான் எலிஃபண்ட் மேடம், இப்ப ட்ரெண்ட் ஆகி வருது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பேஸ்ட்ல உப்பு, சாம்பல், கறி எல்லாம் இப்ப சேர்த்து கொண்டு வர்றாங்கல்ல, இதெல்லாம் அந்த காலத்துல உள்ளதுதான். அப்ப நம்ம இந்தியாக்காரங்க தான் அறிவானவங்க என்ன? அதை பார்த்து இப்ப எல்லா வெளிநாட்டுக்காரனும் கண்டுபிடிக்கானவ. ஆமா ஆமா, இது சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் சுட்டு தரேன். சீக்கிரம் கொண்டா. கிரில் ஃபிஷ் ரெடி. குடு கில்பிச. கட்டுங்க, நான் ஊட்டி விடுவேன். ரொம்ப ருசியா டேஸ்டா இருக்கு. எப்படி செஞ்ச? எனக்கு எல்லா சமையலும் தெரியும். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனையே இல்ல, சமையலுக்கு அழைக்காண்டா. எலிஃபண்ட் மேடம் கல்யாணம் எப்போ? கடவுளே, என்ன அவசரப்படுதா? பொறு நல்ல நாள் வரட்டும். இந்த மாசத்துல கூட முகூர்த்த நாள் இருக்குது எலிஃபண்ட் மேடம். ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா செய்யணும். பொறுமையா இரு. எனக்கு என்னமோ நீங்க என்ன ஏமாத்திருவீங்களோன்னு தோணுது. ஏமாத்துறதுக்கு என்னோட காதலிச்சா கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டேன். பேசி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். பேசாம இரு. மூஞ்சி அப்படிலாம் தொங்க விடாத. உன்னை மாதிரி என்னை யாரும் நல்லா பாத்துக்கிட மாட்டாங்க. அதெல்லாம் உன்னையெல்லாம் அப்படி விட்டுற மாட்டேன். இப்படி எப்பவுமே நல்லா சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? சரி எலிஃபண்ட் மேடம். நீ ஒரு மீன் தின்னு, எல்லாம் எனக்கே கொடுத்தா எப்படி? நீங்க சாப்பிட்ட மீதியை எனக்கு கொடுங்க. அப்பாடியோ, இது நம்ம புருஷன் சாப்பிட்டாதான் மீதி பொண்ணுட்டு சாப்பிடணுங்கிற மாதிரிலாம் இருக்கு.
நீங்க முடிச்சுட்டு கொடுங்கோ. நான் இது ரெண்டையும் முடிச்சுட்டு இந்த அடுப்புல வேகிற மூணையில தும்பேன். எனக்கெல்லாம் பத்தவே பத்தாது, நீ எடுத்துக்க. சரி எலிஃபண்ட் மேடம். மழை வருது மாதிரி இருக்க, உள்ள போயிருவோமா? ஐயோ, கொடியில நிறைய துணி இருக்குது, நான் எடுத்துட்டு தான் வருவேன். எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. நனைஞ்சிராத, ரொம்ப நேரம் சளி பிடிச்சிரும். நான் போறேன், நீ சீக்கிரம் வா. நனைஞ்சிராத. என் மேல எவ்வளவு பாசம் வந்துட்டு பானுமதிக்கு. நான் பிச்சைக்காரன் தெரிஞ்சு என் மேல எவ்வளவு அன்பா இருக்கா. கல்யாணம் ஆன அன்னைக்கே நான் யாருங்கிறத நான் வெளிப்படுத்துவேன். அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏக்கா பைப்படியில் உட்காரதுக்கு நல்லா இருக்குல்ல குளுகுலுன்னு. எங்கே குளுகுலுன்னு பைப்பெல்லாம் காஞ்சி போயிருக்கு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எங்கேயாவது போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டு அருவிக்கு போய் குளிச்சு நல்லா சளி பிடிச்சது. இப்ப பழையபடி வெயில பார்த்த உடனே இப்ப எங்கடா போய் குளிக்கலாம்னு மனசு தோணுது. இது நல்லா இருக்க, அதுக்கு டெய்லி அருவியில போய் குளிக்க முடியும். இனி அடுத்த வருஷம் தான்ப்பா அருவி எல்லாம். இதுக்கு போயிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரே வீட்டுல உடம்பு சரியில்லை. ஆமாக்கா, அருவியில் குளிச்சுட்டு வந்து ஒரே மண்டகணம், தண்ணி டப டபன்னு உழுது பத்தில. எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணுமே செய்யலையம்மா. நீ எங்க குளிச்ச? மண்டையை லேசா நினைச்சிட்டு போயிட்ட. அதுவும் கிப்பி மண்டை ஈஸியா காஞ்சிரும். எங்களை மாதிரியா? எப்போ? ஆமா. இப்போ என்ன உங்களுக்கெல்லாம் குளிக்கணும், அருவி மாதிரி குளிக்கணும், அவ்வளவு தானே. நம்ம கணேசன் தாத்தா தோட்டத்தில் மதியானம் 1 மணி இப்போ தண்ணியை நல்லா திறந்து விடுவார். சலச்சலன்னு வரும். போய் ஒரு குளியில் போட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு ஓடிடலாம். சும்மா இரு. அந்த கணவன் தோட்டத்துல குளிச்சு அந்த கலவி சண்டைக்கு வரும். யூ நோ, she is my mother, she is my mummy. ஓ மாற மம்மி. ஒரு வாட்டி ஊறுகாய் போட்டதுக்கு அந்த கிளவி என்ன வரத்துக்கு வந்துட்டு? அது ஓல்டு மம்மி, நான் சொல்றது நியூ மம்மி. ஒரு மம்மியும் வேண்டாம், பேசாமல் வீட்டில் 2 வாளி தண்ணியை பிடிச்சி குளிங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். அடுத்த ஆள்கிட்ட போய் ஏச்சு வைக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம். சான்ஸ் ராணி, ஒரு ஆள் நல்லவங்களாக மாறலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். ஒரே அடியாக மாறாதானே, எரிச்சலாக இருக்குது. ஏன் குண்டக்கா பாருக்கா, நல்லா இருந்தாலும் பேசுது இந்த உலகம், கெட்டதாக இருந்தாலும் பேசுது. நான் என்ன செய்ய? நீ இப்படியே இருமா. நீ இப்படி நல்ல பிள்ளையா இருக்கிறதா எனக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அதுக்கு இன்னும் கெட்ட பிள்ளையாவா இருக்க முடியும்? நல்ல கதையா இருக்க. பம்பு செட்டில் போய் குளிச்சா கெட்ட பிள்ளைகளா? நம்ம குளிச்சது மீதி போக தண்ணி அப்படியே செடிக்கு போக போகுது. இது ஒரு பெரிய விஷயமா? நல்லா சொல்லுதீங்களே கெட்ட பிள்ளைன்னு. எதுக்கிட்டே தேவையில்லாத வேலை. ஆமாம், இந்த கிளவிகள்லாம் இப்படி பேசிக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம். எந்திரிங்க வாங்க, ஒரு குழியில் போட்டு முங்கி எந்திரிச்சிருவோம். வாங்க. இவ சும்மாவே கிடக்க மாட்டா, எல்லாரையும் கலந்து பரட்டுவா. ஆமாம், பெரிய பொல்லாத தப்பு. எந்திரிங்க வாங்க, பம்ப் செட்டில் போய் குளிப்போம். ஓடியா. பங்குசு, சும்மா போற தண்ணி தானே, வா 2 முங்களை போட்டு வருவோம். எங்க சொல் பேச்சு கேக்கீங்க, வாங்க போவோம். ஐயா, தண்ணி சூப்பராக வருது, வாங்க உள்ளே இறங்குவோம். தொட்டில யாரோ நிறைச்சி போட்டிருக்காங்களே. நம்ம போய் 2 குதி குதிச்சு ஆடிட்டு வந்துடுவோம். வாங்கக்கா வாங்க. வடிவு கிளவி வர்றதுக்குள்ள படபடன்னு குளிச்சுட்டு வாங்க போவோம். அம்மா, என்ன நெருக்கடியா இருக்கு. ஒரு தொட்டிக்குள்ள இத்தனை பொம்பளை குமிஞ்சு உட்காரணுமா? உங்களுக்கு 2-3 தொட்டியா கட்டி போடுவாங்க. இப்போ ஒரு மழை பெஞ்சா சூப்பரா இருக்கும். நான் உடனே எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவேன் ஜோதிகா மாதிரி. மேகம் கருக்குது, மின்னல் ஜெரிக்குது. ஏக்கா, நீங்க ஜோதிகா மாதிரிலாம் கிடையாது தெரியுமா? பழைய நடிகை ஒரு பாட்டி உண்டு தெரியுமா, வடிவு கரைச்சி, அது மாதிரி தான் இருக்கீங்க. அழக பார்த்து பொறாமப்படாதப்ப. ஏக்கா நிஜமா தாங்க சொல்றேன், நீங்க ரொம்ப அழகெல்லாம் கிடையாதுக்கா. ஒரு மாதிரி தேவாங்க மூஞ்சி. அத நீ சொல்லாத டீ, நீ சொல்லாத. இங்க நான் அழகி போட்டிக்கு ஆளடுக்கு குளிங்க டீ. ஷாப் இருந்தா நல்லா இருக்கும். வயலுக்கு போகிற தண்ணி சோப் போட்டு நாசம் பண்ணிடாதீங்கட்டி. ஏக்கா, ஒரு 3 வருஷம் முந்தி இருக்கும்க்கா. ரோட்ல போயிட்டு இருந்தேன் பாத்துங்க, கடையில ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன். கையில் காசு இருந்திருக்காது, எடுத்துகிட்டு ஓடி இருப்பேன். சொல்றது கேளு. அப்போது டிப்டாப்பாக ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் வந்தார் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. உடனே நான் சிக்கன் கடையில் ஜாமான் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனேன். பின்னாடியே விரட்டிட்டு வந்துட்டார். பார்த்தா சினிமா டைரக்டரான். விஜய் படத்தில் நீ தான் ஹீரோயின்னு ஒத்த கால நிற்காரு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரே அழுக தாங்க முடியல. ஏன் ஓ மூஞ்ச போய் கூப்பிட்டாங்களேன்னு அழுதுட்டியோ? அப்படி இல்லைக்கா, நமக்கு சினிமா கினிமெல்லாம் செட் ஆகுமா? நம்ம எப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தவங்க. அதுவும் விஜய் ரொம்ப பிடிச்ச நடிகர், அவர் கூட நடிக்க முடியலையேன்னு வேதனை ஒரு பக்கம், அப்புறம் இப்படி கூப்பிட்டாங்களேன்னு வேதனை ஒரு பக்கம். இதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மனுஷன் அரசியல் போயிட்டாரு. சுந்தரி, நீ எப்ப நம்பளையாட்டி? ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் வந்து கேட்டிருக்குமா? டேரக்டர் அப்படி வந்து உன்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஓ, அப்போ எல்லாரும் நான் பொய் சொல்லுதுன்னு நினைக்கிங்க, அப்படித்தானே? பொய் சொல்லுதுன்னு நினைக்கலம்மா, அந்த ஆள் ஏதாவது மெண்டலா இருக்கும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாருங்க, அப்புறம் மெண்டல் கிண்டல்ங்கிங்க. ஒரு படத்துல வடிவேல் காமெடியில் ஒரு ஆள் வரலாட்டி முன்னாடி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி பூரா கிழிச்சு விட்டுருப்பார்ல, அதே மாதிரி அந்த ஆள் வந்திருப்பாரு. உங்கள் எல்லாத்துக்குமே பொறாம தெரியுமா? ஏற்கனவே நான் 10th 235 மார்க் எடுத்ததே உங்கள் எல்லாத்துக்குமே வைத்தறிச்சல். ஹீரோயினா வேற கூப்பிட்டது சொன்னதும் உங்களால் தாங்க முடியல. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது.
இப்படியே சொல்லுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய அருமை உங்கள் எல்லாத்துக்குமே புரியும். போதும் போதும், ரொம்ப நேரம் குளிச்சு அந்த தாத்தா வந்துருவாரு. தாத்தா கூட பிரச்சனை இல்லம்மா, அந்த பாட்டி தான் மோசமானது. நோ மதர் மம்மி இப்போ ரொம்ப மாறிட்டு அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. உன் மதர் மாமி மூஞ்சில தீய வைக்க அது விளங்காத கிழவி. ஊறுகாய் போட்டனுக்கு என்ன வரத்துக்கு வந்துச்சு? ஐயா தாத்தா வந்துட்டாரே. என்னம்மா குளிக்கீங்களா? நல்ல குளிங்க. தாத்தா குளிக்க வரீங்களா? நான் வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும், நீங்க நல்ல குளிங்க. படிவு பாத்துறாம. தாத்தா குட் கேர்ள், பாட்டி தான் பேட் கேர்ள். ஏய், அவர் கேர்ள் கிடையாது, அவர் பாய். அவர் பாயா நாளைக்கு போய் சேரத மாதிரி இருக்காரு. பாயா அவரு கிழமை. நல்ல குளிங்க. ஒரு மணி நேரத்துல வடிவு வந்துருவா, அதுக்குள்ள ஓடிடுங்க டீ. சரி தாத்தா. தாத்தா ரொம்ப நல்ல டைப். இந்த கிளவி தான் விளங்காதது. அவர் சரியான சொல்லேன். சரி நம்மகிட்டலாம் மரியாதையாக இருப்பார். நல்ல டைப்பு. சரி போதும், ரொம்ப நேரம் ஆடியாச்சு, வாங்க கிளம்புவோம்.